ஹாய், என் பேர் ரூபேஷ். நான் ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா, இல்லை இப்போ தான் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குன்னா, நீங்கள் இன்வெஸ்டிங்குள்ளே வரத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கான வீடியோ தான், முழுசாக பாருங்கள். எடுத்தவுடனே இன்வெஸ்டிங்குள்ளே வந்துடுறது, எடுத்தவுடனே வந்து உங்களோட சேவிங்ஸை கம்ப்ளீட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அது வந்து சஜஸ்டபுள் ஐடியா கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டேக் கேர் பண்ண வேண்டிய திங்ஸ் சிலது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேஃப்டி நீங்கள் பில்ட் பண்ணணும். சேஃப்டி இன் த சென்ஸ், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் பில்ட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டுன்றது நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 1 இயர்க்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மாதம் 20,000 செலவாகுதுன்னா, ஒரு 1 இயருக்கு, அதாவது 12 மந்த்ஸுக்கு என்ன ஆகும்னா 2,40,000 ஆகும். அந்த 2,40,000 நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு லிக்விட் அசட்லேயோ சேர்த்து வச்ச அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்பவே முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்டிங்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு அவசர தேவை வரும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றுட்டு அதில் வர காசை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தப்பை பண்ணாதீங்க. அதுக்கு தான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாருமே அவசியமாக வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸில் உங்களுக்கு 2 விதமான இன்சூரன்ஸ் தேவை. ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ், அது வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் டிபெண்ட் எல்லாருக்குமே வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ உங்களை நம்பி தான் உங்கள் ஃபேமிலி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதை மிஸ் பண்ணாதீங்க. இன்சூரன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்பவே முக்கியம், இதை மறக்காதீங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து, உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குது, எனி கைண்ட் ஆஃப் டெப்ட், கிரெடிட் கார்டு டெப்ட்டு, பர்சனல் லோன், இல்லைனா வெஹிக்கிள் லோன், எஜுகேஷன் லோன், இந்த மாதிரி எந்த ஒரு லோன் இருந்தாலும் அதை அடைக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு வருஷம் வந்து உங்களோட சேலரி ஏறலாம் இறங்கலாம், நீங்கள் ஃப்யூச்சரில் கூட இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இப்போ உங்களுக்கு கடனை அடைச்சிட்டிங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட் கிடைக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டெப்ட் இருந்தாலும் அதை அடைக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேர்ட் திங், உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்குன்னா அது ஷார்ட் டேர்ம் கோலு. இப்போ உங்கள் கோல் ஒரு ட்ரிப்போ இல்லைன்னா ஒரு பைக்கோ வாங்குறதா இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே வாங்குறீங்க அப்படிங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கோலு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். அதே மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்குது. உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு இல்லை உங்கள் மேரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஒரு 5 இயர்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா அது லாங் டேர்ம். அதுக்கு தனியாக பிளான் பண்ணணும். ரெண்டுத்தையும் மிக்ஸ்அப் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இதுக்கு ஒரு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ உங்கள் கோல் என்னன்றதை கிளியராக டிஃபைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் இன்வெஸ்டிங்குள்ளே வரணும். பிளானிங் ரொம்பவே முக்கியம் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் இன்வெஸ்டிங்குள்ளே வரணும். இன்வெஸ்டிங்கில் வரும்போது நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி அசட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டா, டைரக்ட் ஈக்விட்டியா, கோல்டா, ரியல் எஸ்டேட்டா, எதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. டைவர்சிஃபைடாக வச்சுக்கோங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவை, அது ரொம்பவே முக்கியம். அண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு, நான் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், மந்த்லி எஸ்ஐபி பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேஷுவலாக விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வேலை இருக்குது. அதுதான் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூவும் ரீபேலன்சிங்கும். அப்படின்னா என்னென்னா, வருஷம் உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, நீங்கள் செலக்ட் பண்ண ஃபண்டோ ஸ்டாக்கோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது இருக்கா, இப்படி ரிவ்யூ பண்ணுறது ரொம்பவே முக்கியம்.
அண்ட் ரிவ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரீபேலன்சிங்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக பிளான் பண்ணியிருக்கீங்க. ஈக்விட்டி வந்து 50%, டெப்ட் 50%ன்னு. இயர் எண்டில் பார்க்கும்போது ஈக்விட்டி வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்து 70% உங்கள் போர்ட்ஃபோலியோ வேல்யூவில் இருக்குது, 30% வந்து டெப்ட் இருக்குன்னா நீங்கள் பிளான் பண்ணது 50-50. ஸோ ஈக்விட்டிலேருந்து 20% எடுத்து டெப்ட்டில் மூவ் பண்ணுறது பேர் தான் ரீபேலன்சிங். இப்படி உங்களோட அசட் அலோகேஷன் உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ இயர் ஓகே. இதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் பண்ணுங்கள். இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப். நான் சம்பாதிக்கிறேன், காசு சேவ் பண்ணுறேன், அதை இன்வெஸ்ட் பண்ணுறேன், கண்டுக்காமல் விட்டுறேன். இது ஒரு நல்ல மைண்ட் செட்டே கிடையாது. நான் சொன்ன மாதிரி சேஃப்டி ஃபஸ்ட்டு, டெப்ட்டை வந்து செகண்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கோல்ஸை பிளான் பண்ணுங்கள் ப்ராப்பராக, எது ஷார்ட் டேர்ம் எது லாங் டேர்ம் தெரிஞ்சு பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அண்ட் அந்த இன்வெஸ்ட் பண்ணதை ரிவ்யூ அண்ட் ரீபேலன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான ரோட் மேப். இதை பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ.